மரியே வாழ்க. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற வரப்பிரசாதங்கள் ஏராளமானவை. எமக்கு தந்த இந்த வாழ்க்கை, குடும்பம், பாவத்திலிருந்து மீட்பு, பரலோகம் செல்வதற்கான வாய்ப்பு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனாலும் கடவுள் தந்த வரப்பிரசாதங்களிலேயே மிகவும் மேலான வரப்பிரசாதமாக மரியன்னையை கருதலாம். ஆண்டவர் இயேசு சிலுவை மரத்திலேயே எமக்கு தாயாக தந்தார். ஆனால் நாம் அவ்வன்னையை மறந்தவர்களாகவே இருக்கின்றோம். சிலர் நினைக்கலாம், மரியன்னை ஏன் மேன்மையான பரிசாகவும் வரப்பிரசாதமாகவும் கடவுள் தந்தார் என்று. பல புனிதர்கள் கூறுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவையும் இந்த பாவப்பட்ட மனித குலத்தையும் இணைக்கின்ற கருவி மரியன்னை என்று. ஒரு நாட்டின் மகாராணி ஒருவரை சந்திக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் அரசு சபையில் எவ்வாறு பேசுவது, எவ்வாறு நடந்து கொள்வது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்க விண்ணக மன்னக அரசியான மரியன்னையை சந்திப்பது எப்படி? எவ்வாறு அவதாயிடம் பேசப் போகிறோம்? அதற்கான சிறந்த பாதை எது என்ற கேள்விக்கான பதிலைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் தயவு செய்து எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மேலும் பல்வேறு புது வீடியோக்களை பெற மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில் திருச்செபமாலை தான். செபமாலையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் புனித டொமினிக்கை பற்றி சொல்லவே வேண்டும். 1214 ஆண்டு மரியன்னை இவருக்கு தோன்றி எல்பிஜென்சியன்ஸ் கும்பல், அதாவது இவர்கள் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிர்மாறான படிப்பினைகளை போதித்து வந்தவர்கள். கிட்டத்தட்ட தற்போது தன்னை போதகர்கள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் பைபிள்காரர்கள் போலத்தான் இவர்களும். எல்பிஜென்சியன்ஸிடமிருந்தும் சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்தும் மக்களை மீட்கவே மரியன்னை செபமாலையை வழங்கினார். மரியன்னை புனித டொமினிக்கிடம் கூறியது, ஒரு நாள் நான் செபமாலின் மூலமும் உத்தரியத்தின் மூலமும் இவ்வுலகத்தை மீட்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். ஒரு நாள் புனித டொமினிக் கார்கோசன் என்ற இடத்திற்கு அருகில் செபமாலியை பற்றி போதிக்கையில் பேய் பிடித்த ஒரு எல்பிஜென்சியன் ஒருவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அந்நேரத்தில் பெரும் கூட்டமான மக்கள் கூடியிருக்க புனிதர் அவர்கள் பேயோட்டும் சடங்கை செய்தார். அவர் பிரசங்கத்தை கேட்க 12,000க்கும் அதிகமானவர்கள் அங்கு கூடியிருந்தார்கள். அவனை பிடித்த பேய்கள் புனித டொமினிக் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூற கட்டாயப்படுத்தப்பட்டதால் வேண்டா வெறுப்புடன் பதில் கூறின. அவை கூறிய உண்மைகள். அம்மனிதனுடைய உடலில் 15,000 பேய்கள் இருப்பதாக அவைகள் வாக்குமூலம் கூறின. அதற்கான காரணம், அம்மனிதன் செபமாலியின் 15 இரகசியங்களையும் தாக்கி எதிராக பேசி வந்தான். மேலும் சாத்தான்கள் கூறியது, புனித டொமினிக் செபமாலியை பற்றி சொல்லி வருவதால் நரகத்தின் அடி ஆழம் வரையிலும் பயத்தையும் நடுக்கத்தையும் புகுத்திவிட்டார். உலகத்திலேயே பசாசுகள் மிகவும் பகைத்த மனிதன் அவர்தான். ஏனென்றால் செபமாலி பக்தியால் அவர் பல ஆன்மாக்களை பசாசின் பிடியிலிருந்து விடுவித்தார். இன்னும் பலவற்றையும் அவைகள் வெளியிட்டன. புனித டொமினிக் ஒரு செபமாலையை அந்த எல்பிஜென்சியன் கழுத்தில் போட்டார். போட்டுவிட்டதும் அந்த பேய்களிடம், மோட்சத்தில் உள்ள சகல அச்சிஸ்தவர்களிலும் யாரை கண்டு நீங்கள் அதிகம் பயப்படுகிறீர்கள்? அதன் காரணத்தால் மனிதர்களால் அதிகம் நேசிக்கப்படவும் வணங்கப்படவும் தகுந்த அச்சிஸ்தவர் யார் என்று கேட்டார். இப்படி கேட்டதும் அப்பேய்கள் உலகில் கேட்டிராத எவ்வளவு கடும் கூச்சல் போட்டனவென்றால் அங்கு நின்ற மக்களின் பெரும்பாலானோர் அச்சத்தால் சுருண்டு விழுந்தனர். அதன் பின் அப்பேய்கள் பதில் கூறாமல் தப்பிக்க மிக தந்திரமாய் பரிதாபமாக அவைகள் ஒப்பாரி வைத்து அழுதன. எவ்வளவுக்கென்றால் அங்கு நின்ற மக்களும் இயற்கையாகவே இயலும் இரக்க சிந்தனையால் அம்மனிதனுடன் சேர்ந்து அழத் தொடங்கினார்கள். அப்பேய்கள் பேய் பிடித்தவன் மூலமாக கேட்போர் இருதயம் உருகும் அளவுக்கு பரிதாபமான விதத்தில் இவ்வாறு பேசின. புனிதரிடம், ஐயா, எங்களுக்கு இறங்க வேண்டும். உமக்கு ஒருபோதும் ஒரு தீங்கும் நாங்கள் செய்ய மாட்டோம். பாவிகளுக்கும் இன்னல்களில் அகப்பட்டவர்களுக்கும் எப்பொழுதும் நீர் பரிவு காட்டி வருகிறீர். எங்களுக்கு இறங்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் மிகவும் இன்னல் படுகிறோம். ஏற்கனவே நாங்கள் எவ்வளவோ வேதனைப்படுகிறோம். எங்கள் வேதனைகளை இன்னும் அதிகரிப்பதில் உமக்கு என்ன நன்மையுள்ளது? நாங்கள் அனுபவிக்கும் வேதனைகளே எங்களுக்கு போதாதா? அவைகளை இன்னும் அதிகரிக்க வேண்டுமா? எங்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் ஐயா என்று கெஞ்சின. சாத்தானி பரிதாப குரலை கேட்டு புனித டொமினிக் கொஞ்சம் கூட அசையவில்லை. தன் கேள்விகளுக்கு அவை பதில் கோரும் வரை அவற்றை சும்மா விடுவதில்லை என்று அவர் கூறிவிட்டார். அவர் காதில் அவைகள் மெதுவாக கூறுவதாக கூறின. ஆனால் புனிதரோ
பதில் கூறுவது சத்தமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். உடனே பேய்கள் மௌனமாகிவிட்டன. எனவே புனிதர் அவர்கள் முழங்காலில் விழுந்து தேவ அன்னையை பார்த்து இவ்வாறு மன்றாடினார். சர்வசக்தியுள்ள ஆச்சரியத்துக்குரிய கன்னிமரியாயே, திரு செபமாலின் வல்லமையால் உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறேன். மனுக்குலத்தின் பகைவர்களான இப்பாசாசுகள் என் கேள்விகளுக்கு பதில் சொல்லுமாறு பணித்தரலும். இந்த செபம் சொல்லி முடிய முன்பே அந்த எல்பிஜென்சியனின் காதுகள் வழியாகவும் நாசிகள் வழியாகவும் எரியும் நெருப்பு சுவாலை வெளிவந்தன. ஆனால் அந்நெருப்பு யாரையும் சுடவில்லை. அப்பேய்கள் மீண்டும் கதறின, டொமினிக்கே, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளினாலும் அவருடைய திருத்தாய் அச்சிஷ்டவர்கள் இவர்களின் பேறு பலன்களாலும் உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் ஒன்றும் பேசாமல் இம்மனிதனை விட்டு போய்விடுகிறோம். உம்முடைய கேள்விகளுக்கு நீர் விரும்பிய பொழுது சம்மனசுகள் பதில் கூறுவார்கள். மேலும் எப்படி இருந்தாலும் நாங்கள் பொய்யர்கள் தானே. எங்கள் சொல்லை நீர் ஏன் நம்ப வேண்டும்? தயவு செய்து இதற்கு மேல் எங்களை வதைக்க வேண்டாம் என்று கூறினார். அவர் அவர்களை பார்த்து, அசுத்த ஆவிகளே, உங்களுக்கு கேடு. உங்கள் பேச்சை நான் கேட்க நீங்கள் தகுதியில்லை என்று கூறிவிட்டு மீண்டும் முழந்தாளிட்டு தேவ அன்னையிடம், ஓ என்றும் ஞானமுள்ள கிறிஸ்துவுக்கு மிகவும் தகுதியுள்ள மாதாவே, இங்கு கூடியிருக்கும் மக்களுக்காக நான் மன்றாடுகிறேன். அவர்கள் உங்கள் மங்கள வார்த்தையை நன்கு சொல்ல அறிந்துள்ளனர். இந்த உமது எதிரிகள் கலப்படம் இல்லாத முழு உண்மையையும் இங்கே இப்பொழுதே இக்கூடத்திற்கு முன்பாக கூறும்படி கட்டாயப்படுத்தும் தாயே என்று மன்றாடினார். இச்செபம் முடியவும் பெருந்திரளான சம்மனசுகள் புடைசூழ தேவ அன்னை அவர் அருகில் தோன்றி தன் கரத்தில் ஏந்தியிருந்த பொற்கோளால் பேய் பிடித்த மனிதனை தட்டி, என் ஊழியனான டொமினிக்கு உடனே பதில் கூறுங்கள் என்று கூறினார். உடனே பசாசுகள் சத்தமாக இவ்வாறு ஊழியிடத் தொடங்கின, ஓ, நீ எங்கள் எதிரி அல்லவா? எங்கள் வீழ்ச்சியும் அழிவும் நீ அல்லவா? மோட்சத்திலிருந்து எங்களை இப்படி கொடுமையாய் வதைப்பதற்கென்றா நீ இங்கு வந்தாய்? ஓ, பாவைகளுக்காக பரிந்து பேசுபவளே, மோட்சம் செல்ல நிச்சய வழியாய் இருப்பவளே, எங்களுக்கு சிறிது விருப்பமில்லாமலிருந்தும் எங்கள் வெட்கத்திற்கும் அழிவுக்கும் காரணம் யார் என்று முழு உண்மையையும் எல்லோருக்கும் முன்பாக சொல்ல வேண்டுமா? இருளின் தலைவர்களான எங்களுக்கு ஐயோ கேடு. மேலும் அவைகள், கிறிஸ்தவர்களே, நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் தாய் எல்லாம் வல்லவள். தன் ஊழியர்கள் நரகத்தில் விழாமல் காப்பாற்ற அவளால் கூடும். இருளாகிய எங்கள் தந்திர மாயைகளை அளிக்கும் சூரியன் அவள். மறைவில் இருக்கும் எங்கள் சதித்திட்டங்களை வெளிப்படுத்துகிறவள் அவளே. நாங்கள் வைக்கும் கன்னிப்பொறிகளை தடுத்தெரிப்பவளும் அவளே. நாங்கள் கொடுக்கும் சோதனைகளையும் வலுவிழந்து வீணாக செய்வதும் அவளே. எங்களுக்கு மனமில்லாவிட்டாலும் இதை சொல்லியே தீர வேண்டியுள்ளது. அவளுடைய ஊழியத்தில் நிலைத்திருந்த எந்த ஒரு ஆன்மாவும் எங்களோடு நரகத்தில் வற்புறுத்தப்படவில்லை. அவள் பரிசுத்த திருத்துவத்தை நோக்கி விடும் ஒவ்வொரு பெரும் மூச்சும் எல்லா அச்சிஷ்டவர்களுடைய செவங்கள், விருப்பங்கள், நல்லுணர்வுகள் எல்லாத்தையும் விட அதிக விலையுள்ளதாயிருக்கின்றது. மோட்சத்தில் உள்ள அச்சிஷ்டவர்கள் அனைவருக்கும் நாங்கள் அஞ்சுவதை விட இவளுக்கு நாங்கள் அஞ்சுகிறோம். அவளுடைய உண்மையுள்ள ஊழியர்களிடம் நாங்கள் வெற்றி பெறவே முடியாது. எங்கள் சாதாரண கணக்குப்படி நரகத்திற்கு அடைய வேண்டிய பாவிகள் மரண நேரத்தில் அவளை கூவி அழைப்பதால் அவளுடைய மன்றாட்டால் இரட்சிப்படைகிறார்கள். மேலும் கோபத்துடன் பேய்கள் தேவ அன்னையை பார்த்து இவ்வாறு குறிப்பிட்டன, இந்த மரியாள் என்பவள் மட்டும் தன் வல்லமையை எங்கள் சக்திக்கு எதிராக கொண்டு வராவிட்டால், இவள் மட்டும் எங்கள் திட்டங்களை கவிழ்க்காவிட்டால், எப்பொழுதோ நாங்கள் திருச்சபையை சீர்குலைத்து அளித்திருப்போம். திருச்சபையின் துறவர சபைகளை எல்லா தப்பறைக்குள் விழும்படி செய்திருப்போம். நாங்கள் பேசும்படி கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பதால் இதையும் கூற வேண்டியுள்ளது. செபமாலை சொல்வதில் நிலைத்திருப்பவர்கள் யாரும் நரக தீர்ப்படைய மாட்டார்கள். ஏனென்றால் அவள் தன் ஊழியர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படும் வரத்தை பெற்றுக் கொடுக்கிறாள். இதனால் அவர்கள் இறைவனின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் அடைந்து கொள்கிறார்கள். இதன் பின் அங்கிருந்த எல்லா மக்களுக்கும் செபமாலை செபிக்கும்படி புனித டொமினிக் கூற அவர்கள் மெதுவாகவும் பக்தியாகவும் அதை செய்தார்கள். அப்பொழுது ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி நடந்தது. அவர்களும் புனிதரும் சேர்ந்து ஒவ்வொரு அருள்நெறி மந்திரமும் சொல்ல சொல்ல ஒரு பெரும் கூட்டமான பேய்கள் எரிகின்ற சிவந்த நிலக்கரி போன்ற தணல் போல் அம்மனிதனை விட்டு வெளியேறின. எல்லா பேய்களும் துரத்தப்பட்டு பேய் பிடித்தவன் விடுதலை அடைந்ததும் தேவ அன்னை அங்கு இருந்தவர்களுக்கு ஆசீரளித்தார். இதன் காரணமாக அவர்கள் எல்லோரும் மகிழ்வால் நிரப்பப்பட்டார்கள். இந்த நிகழ்வின் பின் அதிகமானோர் மனம் மாறி மரியன்னின் மீது பக்தி கொண்டு செபமாலை செபிக்க ஆரம்பித்தனர். பார்த்தீர்கள் அன்பர்களே,
செபமாலின் மகிமை பற்றி நம்மில் பலரும் அறியாமல் இருக்கின்றோம். செபமாலின் மகத்துவத்தையும் புதுமைகளையும் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு நாள் இல்லை, ஒரு வருடமானாலும் போதாது. இன்று வரைக்கும் செபமாலி புதுமைகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. புனித லூயிஸ் த மோன்ஃபோர்ட் சொல்கிறார், செபமாலியை தக்க விதமாக செபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான் என்றும், இதை நான் என் இரத்தத்தில் எழுதி கூட தர தயாராக இருக்கிறேன் என்றும் சொல்கிறார். இதில் அவர் செபமாலி நிமித்தம் வைத்த நம்பிக்கையை காட்டுகிறது. இன்றைய நாளில் நாங்கள் உங்களிடம் விசேட விதமாக கேட்டுக்கொள்கிறோம். எமது கத்தோலிக்க திருச்சபைக்காகவும் அதன் தலைவர்களுக்காகவும் திருத்தந்தை, மேற்றணிமார், குருக்களுக்கும் உங்கள் செபமாலியை விசேட விதமாக ஒப்புக்கொடுங்கள். நமது திருச்சபை எந்நேரத்திலும் உலக போக்காக விளங்கும் அனைத்து விதமான பாவங்களுக்கும் இடம் கொடாமல் பாவத்தை பாவம் என்று மக்களுக்கு எடுத்துக் கூறும் நல்லாயன்களாக எம்மை வழிநடத்தும் அருள் வரத்தை பொழியும்படி மரியன்னையின் பரிந்துரையை வேண்டி செபியுங்கள். மரியே வாழ்க.